செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னையில் தானத்தில் சிறந்தது உடல் உறுப்பு தானம் என்று சொல்லப்படுகிறது. உடல் உறுப்பு தானம் செய்பவர் 8 உயிர்களை காப்பாற்ற முடியும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று உறுப்பு தான தினம் கொண்டாடப்படுகிறது. மருத்துவ சிகிச்சையில் தனக்கென்று உயர்ந்த குறிக்கோளை கொண்டு செயல்படும் சிம்ஸ் மருத்துவமனை இந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. சிம்ஸ் மருத்துவமனை உடல் உறுப்பு தானம் செய்த கொடையாளர்களின் குடும்பங்களை அழைத்திருந்தது. மேலும் அவர்களது குடும்ப உறுப்பினருக்கு கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களது புகைப்படங்களையும் வெளியிட்டு விழிப்புணர்வையும் நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்தது. டாக்டர் எம் ரவி IPS, ஃபார்மர் DGP, கிரேட்டர் சென்னை போலீஸ் உடல் உறுப்பு தானத்துக்கு தனது ஆதரவை அளித்ததோடு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தினார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா 8000 டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்கோம். அதனால அவேர்னஸ் நம்ம எல்லாருமே கைத்தட்ட வேண்டிய நேரம் அது. ஆல் இந்தியா லெவல்ல டிரான்ஸ்பிளான்ட் நோட்டோன் இருக்கு, நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். அதனால ஒரு முன்னோடியான ஒரு தமிழகம் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. இதை மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேல பிளட்ஜ் பண்ணணும். நம்ம உயிர் விட்டு பிரியும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். அதை நம்ம ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம உயிர் பிரியும் நேரத்தில் அவங்க உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் சொல்ல முடியும். அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த தினத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்ல உடல் உறுப்பு தானம் கொடுத்த ஃபேமிலி மெம்பர்லாம் வந்திருக்காங்க. ஒரு 10 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கை கூப்பி வணங்கிக்கிற முதல்ல இந்த மாதிரி ஒரு 7 உயிர்களை காப்பாற்றி ஒவ்வொருத்தரும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதல் முறையாக நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உடல் உறுப்பு தான நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரைலாம் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 13 தான் கொண்டாட போறாங்க. நம்ம அட்வான்ஸாகவே இப்போ கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் என்ன சொன்னாங்க, ஜன் அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான். அங்தான் என்ன, அங்கதானம்ங்கிறதா அது இந்தியில வார்த்தை அங்தான். ஜன் ஜக்ருப்தா, ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா 0.01%, 1,60,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு. டாக்டர் ராஜேஷ் சிவசாமி சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குனாங்க. முதன்மையாக இருந்தது. இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்ப தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அதிகமாக இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான் கொடுக்கறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது, இறந்த பெண்ணது கடவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது, உயிர் போன பிறகு. லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்ப. ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும்? லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர். பேங்க்ரியாஸ், அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்க்ரிகான்ஸ் சொல்லுவாங்க. லிவர்ல ஒரு பகுதி தான் டெல்டா ஏ அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் அந்த பேங்க்ரியாஸ். அதுதான் பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்றது. அந்த பேங்க்ரியாஸ் கொடுக்கலாம். குடல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம். டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை கொடுக்க முடியும் ஒரு மனிதன். லிவிங், கடவரிக், நான் லிவிங், இறந்து போன பிறகு. ஏற்கனவே சொன்னாங்க பிரெயின் ஸ்டெம் டெட். அந்த சமயத்துல இதய துடிப்புலாம் இருக்கும், பிரெயின் டெட் ஆயிருக்கும். அந்த சமயத்துல கொடுக்கலாம். இது எல்லாருமே கொண்டு வரணும். இது ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ இதுல கிடையாது. எல்லாரும் முன் தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் மிகவும் முக்கியம். மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இன்று முதல் ஒரு விழிப்புணர்வு தொடங்கட்டும்.
அனைத்து மக்களும் தங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க தயாராகட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். Calicut, educated BBA, MBA, LLB. He is married and blessed with a daughter. He is an advocate from High Court of Madras, Tamil Nadu. He is graduated in BE Civil Engineering, single with a sister. His profession was site engineer. Hobbies and natures are pet lover, highly spiritual, positive attitude, helping others. The Nordics 85 deaths அந்த இதுல. அப்போ she was the one, she gave 2004. ஏன்னா அந்த இறக்குறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிக்னிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஃபுல்லாக அவங்களோட ஓன் மணி தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. Family has travelled all the way from Qatar for creating awareness among the public. Thank you, ma'am. Heart valves and cornea. Organs that he donated are liver, heart, dual lungs, heart valves, cornea and skin. இன்று வந்து ஆகஸ்ட் 3 உடல் உறுப்புகள் தான விழிப்புணர்வு நாள். இது வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதுக்காகன்னு சொன்னா, உடல் உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த விழிப்புணர்வு விழாவினுடைய நோக்கம். இதுல ஒருவர் வந்து பிரெயின் டெத் சொல்லுவாங்க, மூளைச்சாவு. அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும். அது போன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம், மற்றவர்களும் முன்வர வேண்டும். இதன் மூலமாக இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது வந்து மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, அங்கான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படிங்கறதான் அந்த நிகழ்ச்சி. இது சம்பந்தமாக இங்க வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்க. இங்க வந்து உடல் உறுப்புல வந்து கிட்னி, லிவர், அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, யூராலஜிஸ்ட் இருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், நியூரோலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 200 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு 35-40 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலிலாம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை நிகழ்த்தி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்தியிருக்காங்க. அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தா தமிழ்நாடு நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். அதன் மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடியுங்கிறது சொல்லுவோம்.